தேசத்தின் பொருளாதார வளர்ச்சியிலிருந்து சாமானியர்கள் வாழ்க்கை வரை முன்னேற்றத்திற்கு பாதை அமைப்பதாக உள்ளன முதலீடுகள். சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக பொருளாதார மன்ற மாநாட்டிலும் முதலீடுகளை கவர இந்தியாவிலிருந்து முனைப்பு காட்டப்பட்டது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் இந்தியாவிலிருந்து பெரும் குழுவே பங்கேற்றுள்ளது. 4 மத்திய அமைச்சர்களும் ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், அசாம், மத்திய பிரதேசம் மாநில முதல்வர்களும் கர்நாடக துணை முதல்வரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். குஜராத், கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்தும் பிரதிநிதிகள் சென்றனர். இதில் தத்தமது மாநிலங்களுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதில் கடும் போட்டி நிலவியது. ஆந்திரா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் கணிசமான முதலீடுகளை ஈர்த்தன. இந்தியாவின் முன்னேற்றங்கள், வாய்ப்புகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் உலக அரங்கில் விளக்கமளித்தனர். இதுபோன்ற கூட்டங்கள் பொருளாதார வளர்ச்சி என்பதை தாண்டி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான தளமாகவும் அமைகின்றன என்கின்றனர் நிபுணர்கள். டெமோகிராபிக் டிவிடெண்ட், நம்மளுடைய யங் பாப்புலேஷன், யூத் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்ல முடியும் எல்லா நாடுகளுக்குமே. இப்போ சைனாலாம் அந்த அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு வந்தது இந்த மாதிரியான ஒரு யங் ஏஜ்ல அந்த நாடு இருக்கும்பொழுது தான். ஸோ இந்த குரூஷியலான ஒரு டைம்ல நம்ம இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொடுத்து நம்மளுடைய எக்கானமியக்கான வளர்ச்சி பாதையை நம்ம கொண்டு போனா மட்டுமே நம்ம அந்த எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சியை இந்திய நாடு அடைய முடியும். பல்வேறு மாநிலங்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து பிரதிநிதிகள் யாரும் பங்கேற்கவில்லை. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடப்பதே சுவிட்சர்லாந்து கூட்டத்தில் பங்கேற்க முடியாததற்கு காரணம் என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். தொழில்துறை குறித்த உறுப்பினர்களின் முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிப்பது அவசியமானது என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் நடைபெற்ற மாநாடுகளில் தமிழக அரசு சார்பில் பங்கேற்று முதலீடுகளை ஈர்த்ததாகவும் அமைச்சர் கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.